அனைவருக்கும் வணக்கம். தினமலர் ஊடகத்தின் சார்பா 2026 சட்டமன்ற தேர்தல்ல எந்தெந்த கட்சி எத்தனை தொகுதியில வெற்றி பெற போகுதுன்னு ஒரு கருத்து கணிப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த கருத்து கணிப்பை சமூக ஊடகங்கள்ல நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு வரீங்க. அந்த விவரத்தை பார்ப்போம் வாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல்ல இத்தனை தொகுதியில தான் எந்தெந்த கட்சி எல்லாம் வெற்றி பெற போகுதுன்னு அற்புதமான கருத்து கணிப்பை தினமலர் ஊடகம் கொடுத்திருக்காங்க. அதுல அதிமுக கூட்டணி 114 தொகுதியிலிருந்து 127 தொகுதியில வெற்றி பெற போகுதுன்னு அத இப்போ திமுக கூட்டணி சுமார் ஒரு 104 தொகுதியில இருந்து 114 தொகுதியில வெற்றி பெற போகுதுன்னு டிவிகே தாவேகா 6 தொகுதியில இருந்து 12 தொகுதியில வெற்றி பெற போகுதுன்னு மற்றவை 1ல இருந்து 6 தொகுதியை கைப்பற்றணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல இதை மட்டும் சொல்லாம அவங்க அந்த ஓட்டு சதவீதம்னு சொல்லி அதை ஒண்ணு கால்குலேட் பண்றாங்க. அதன்படி அதிமுகல இந்த பர்சன்டேஜ் ஓட்டு மொத்தம் தமிழ்நாட்டுல 39% முதல் 40% வரைக்கும் அதிமுகவுக்கு ஓட்டு பர்சன்டேஜ் இருக்கணும். திமுகவுக்கு 37% முதல் 38% ஓட்டு பர்சன்டேஜும், தாவேகாக்கு 14 இருந்து 15 ஓட்டு பர்சன்டேஜ் இருக்கணும். மற்றவை எப்பவும் போல ஒரு 10 இருந்து 12 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் நடுவுல அந்த மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய அந்த சதவீத ஓட்டும் அந்த தொகுதியும் பாத்தீங்கன்னா 10 தொகுதி. தமிழ்நாட்டுல அந்த 10 தொகுதியில யாரு அதிகமா வெற்றி பெறாங்களோ அவங்கதான் தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையும் முதலமைச்சராகவும் அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும்னு இப்போ இந்த நிலவரம் படி அதிமுக தான் தமிழ்நாட்டை கைப்பற்றும், அதிமுக தான் வெல்லும்னு சொல்லி தினமலர் ஊடகம் சொல்லியிருக்காங்க. நாங்க சொல்லல. ஆக 2026 களம் நமதும் நாளை நமதே என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.